சித்ரா பௌர்ணமிக்கு பொதுவாகவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சரி, அதே போல் வந்து ஏகாதசிக்கும் சரி, இந்திர வழிபாடு அப்படின்றது செய்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பௌர்ணமிக்கு கண்டிப்பாகவே இந்திர வழிபாடு செய்யலாம். அதில் சித்ரா பௌர்ணமிக்கு இந்திர வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்திரன் தான் வந்து எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸ் ஆகட்டும், நமக்கு எல்லா விதமான செல்வங்களாகட்டும் வருவதற்கு இந்திரனை மட்டுமே நம்ம வந்து டோட்டலாக ரிலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம்னு வைத்துக்கிறோம். தேவாதி தேவாய தேவராஜாய என்று சொல்கிறோம் அவரை. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக, ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய அந்தஸ்து அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு அதாவது ஜூபிட்டர் இருக்கார் இல்லையா, ஜூபிட்டருடைய அதிதேவதையாக இந்திரனும் சுக்கிரனுக்கு பிரத்யதி தேவதை. அந்த பிரத்யதி தேவதைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சுக்கிரன் நமக்கு சரியா இல்லை, சுக்கிரன் வந்து குட்டி சுக்கிரன் வந்து கஷ்டப்படுத்தும் அப்படின்னுவாங்க. சில பேருக்கு வந்து சுக்கிரன் மாரகாதிபதியாக இருப்பார், பாதகாதிபதியாக இருப்பார். அந்த மாதிரியான டைம்லலாம் தசை வரும்போது ரொம்ப கடுமையாக இருக்கும் சுக்கிரனாக இருந்தாலும். ஸோ எனக்கு சுக்கிர தசை நடக்குதுன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஜென்ரலாகவே எல்லோருக்குமே நமக்கு வந்து சுக்கிரனுடைய முழு ஒரு பவருமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நமக்கு வந்து ஒரு தேஜஸான முகபாவம், ஒரு வசீகரத்தன்மை இல்லை என்று நினைப்பவர்கள், அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து செல்வம் இல்லை, பெரிய கம்ஃபர்ட்ஸ் இல்லை லைஃப்பில் நினைக்கிறவங்க எல்லாமே இந்திரனை வழிபட்டால் கண்டிப்பாக அனைத்துமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன்.